தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு. ஏன் மாபெரும் வேலைவாய்ப்புன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால், 18 விதமான பதவிகள், 18 காலி இடங்களில் 18 விதமான பதவிகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th 10th 12th டிப்ளமோ டிகிரி, அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி, பிஎஸ்எம்எஸ் படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, அதுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். முழுக்க ஆட்களை இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப சம்பளம் அதிகபட்சமாக 40,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஆண் பெண் திருநங்கைகள் மற்றும் உடல் ஊனமுற்றோர் ஆதரவற்ற விதவைகள் இந்த மாதிரி எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 17 பிப்ரவரி 2024. ஒரு வாரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்று நேரில் கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட் விரைவு தபாலில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் தான். இதை தவிர்த்து ரிஜிஸ்டர் போஸ்ட், கொரியர் அந்த மாதிரிலாம் அனுப்பிச்சிங்க, நார்மல் போஸ்ட் இந்த மாதிரிலாம் அனுப்பிச்சா அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒன்று நேரில் கொண்டு போய் கொடுங்க, இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அப்ளை பண்ணுங்கள். இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கமெண்ட்லேயும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்காக பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கணும். இந்த இடத்துல என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அப்ளிகண்ட் பேர், உங்களோட பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவதுல உங்களுடைய தகப்பனார் பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். மூணாவதுல டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி dd/mm/yy கொடுத்துருக்காங்க. அதே ஃபார்மேட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். நான்காவது உங்களுடைய வயது, இப்போ வரைக்கும் உங்கள் ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஐந்தாவது உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் அட்ரஸ், இப்போ நீங்கள் இருக்க கரண்ட் அட்ரஸ், டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பெர்மனண்ட் அட்ரஸ், 2 அட்ரஸ், அதாவது இப்போ இருக்க அட்ரஸும் சரி, பெர்மனண்ட் அட்ரஸ் 2 ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வெவ்வேறு அட்ரஸ்னால் வெவ்வேறு அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோட நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ஆதார் அட்டையில் இருக்க அந்த நம்பர் என்னங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மேபி இது வந்து ஒன்று நாட் ரீச்சபிள் இருந்தால் இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணலாம். அதுக்கடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேபி உங்கள் மொபைல் சுவிட்ச் ஆஃபாக இருக்க சூழ்நிலையில் மெயில் கூட அனுப்பலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருநங்கைகள், உடல் ஊனமுற்றோர், ஆதரவற்ற விதவை இந்த மாதிரிலாம் யாராவது இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் வைக்கணும். இதில் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் வச்சு தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும், இல்லாமல் மென்ஷன் பண்ணாதீங்க. இந்த இடத்துல இடம் மற்றும் நாள், உங்கள் ஊர் பேர் என்ன மற்றும் என்றைக்கு அனுப்புகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல விண்ணப்பதாரர் கையொப்பம், உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுடைய சைனை போட்டு அனுப்பாங்க, இல்லைன்னா சிம்பிளாக ரிஜெக்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, லாஸ்ட் டேட் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு 18 விதமான பதவிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இந்த இடத்துல பதவியின் பெயர், தகுதி, அதே மாதிரி சம்பளம், வயது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃபஸ்ட்டு 3 இடத்துக்கு மட்டும்தான் கேட்டகிரி வைஸ், அதாவது இந்த 3 வேலை வாய்ப்புகளுக்கு மட்டும் கேட்டகிரி வைஸ் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஓசி கேட்டகிரினா 18 முதல் 32, பிசிஎம் எம்பிசி டிஎன்சி அப்படின்னா 18 முதல் 34, எஸ்சி எஸ்டினா 18 முதல் 37. அதாவது இந்த 3 வேலை வாய்ப்புக்கு மட்டும். மிச்சம் இருக்கிறது எல்லாமே மொத்தமாக எல்லா கேட்டகரிக்கும் ஒரே ஏஜ் லிமிட் தான் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்துனீங்க ஆயுஷ் டாக்டர், இந்த வேலைக்கு பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கணும். டிஸ்பென்சர் சித்தா, இதுக்கு நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி இல்லைன்னா இன்டெகிரேட்டர் ஃபார்மசிஸ்ட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஆயுஷ் டாக்டர் மேலே அதுக்கு பார்த்திங்கன்னா 40,000 சம்பளம். இந்த டிஸ்பென்சருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 750 சம்பளம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் சித்தா மேல், இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் 10th 12th முடிச்சுட்டு நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 15,000 சம்பளம்.
அதுக்கடுத்தது ஒரு 3 கேட்டகரியில், அதாவது மல்டி பர்பஸ் ஒர்க்கரில் சித்தா, யுனானி, யோகா அண்ட் நேச்சுரோபதி. இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். மினிமம் 8வது பாஸ் பண்ணியிருக்கணும். 300 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம். எல்லா கேட்டகரி பீப்புள்ஸுக்கும் நீங்கள் 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதே மாதிரி தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரியணும். 8500 சம்பளம். மேக்ஸிமம் 50 வயதுக்குள்ளே இருக்கணும். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். 8500 சம்பளம். 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அதுக்கடுத்தது சோசியல் ஒர்க்கர். மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கர் படிச்சிருக்கோம். 23,800 சம்பளம். 35 வயதுக்குள்ளே இருக்கணும். ஃபிசியோதெரபிஸ்ட். இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் ஃபிசியோதெரபிஸ்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 13,000 சம்பளம். 35 வயதுக்குள்ளே இருக்கணும். செக்யூரிட்டி 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். 8500 சம்பளம். 35 வயதுக்குள்ளே இருக்கணும். கவுன்சிலர் பிஏ சைக்காலஜி முடிச்சிருக்கணும். 18,000 சம்பளம். 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சானிட்டரி ஒர்க்கருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு 8வது பாஸ் பண்ணிக்கணும். தமிழ் எழுதவும் படிக்க தெரிஞ்சிருக்கணும். 8500 சம்பளம். 35 வயதுக்குள்ளே இருக்கணும். ஸ்பீச் தெரபிஸ்ட் டிப்ளமோ இன் ட்ரைனிங் யங் டெஃப் அண்ட் ஹியரிங் ஹேண்டிகேப் அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 17,000 சம்பளம். 35 வயதுக்குள்ளே இருக்கணும். ஓடி அசிஸ்டன்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 11,200 சம்பளம். 45 வயதுக்குள்ளே இருக்கணும். ரேடியோகிராஃபர் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடிச்சிருக்கணும். 13,300 சம்பளம். 35 வயதுக்குள்ளே இருக்கணும். லேப் டெக்னீஷியன் நீங்கள் 12th முடிச்சுட்டு டிஎம்டி முடிச்சிருக்கணும். 13,000 சம்பளம். 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஹெல்த் இன்ஸ்பெக்டர். இதுக்கு நீங்கள் 12th முடிச்சுட்டு மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 14,000 சம்பளம். 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஏஎன்எம். ஓகேங்களா. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th வந்தீங்கன்னா 15/11/2012 முடிச்சிருக்கணும். 12th பார்த்தீங்கன்னா 15/11/2012 அப்புறம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் எலிஜிபிள். 14,000 சம்பளம். என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கோர்ஸ் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேல் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் ஒன்று நேரில் அனுப்பலாம், இல்லை வெறிவு தபால் அனுப்பலாம். 17/2/2024 சாயந்தரம் 5:45க்குள்ளே. எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியராக கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், தண்டலை ரோடு, பெருங்கோவர், கள்ளக்குறிச்சி 606213. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஒன்று நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம், இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த வேலைவாய்ப்புக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அது உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.